வெல்கம் டு ஸ்பெஷல் மீல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது என்னன்றதை பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ, பெரிய வெங்காயம் 3, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கஸ்தூரி மேத்தி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கிராம்பு, உப்பு, எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம 1 கிலோ சிக்கனை எடுத்துக்கலாம். அதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் கெடாமல் நல்லாயிருக்கும். ஸோ எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆன உடனே அதில் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 3 கிராம்பு நம்ம சேர்த்துக்கலாம். கிராம்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அது கூட சேர்த்துக்கலாம். அது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வணக்குனிங்கன்னா சீக்கிரமாக வணங்கிடும். அடுத்ததாக 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கனை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதோட எசன்ஸ் எல்லாம் அந்த சிக்கனில் சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போது அது கூட கஸ்தூரி மேத்தியை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா அது கூடவே கொத்தமல்லி சேர்த்து 1 நிமிஷம் கிளறி விடுங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு 4 விசில் வர வரைக்கும் அதை விட்டுறலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாட்டுக்கோழி நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு.
இப்போ சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயார்.